ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தரலாம். ஐம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நாங்க ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. நம்ம யூடியூப்ல ஷேர் பண்ணக்கூடிய வீடியோவா இருக்கட்டும், டெலகிராம்ல கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ அத பார்க்குறவங்க, ஃபாலோ பண்றவங்க, நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் எஜுகேஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 2ம் ஒண்ணான்னு கேட்டிங்கன்னா, 2ம் வேற வேற. ஸோ நம்ம அத பத்தி தான் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்துக்கலாம். மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கு? அந்த கேபிட்டல எவ்வளோ நாளைக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்க? ஸோ இதுதான் மணி மேனேஜ்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா. நீங்க இது மாரி ஒரு எக்ஸல் எடுத்துக்கங்க. எக்ஸல்ல உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ நீங்க வச்சிருக்கீங்க? எவ்வளோ வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. தென் அந்த கேபிட்டல டிவைடட் பை 20. அவரேஜா பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கு ஒரு 20 டேஸ் இருக்கும். நீங்க 1 மந்த்துக்கு போட்டாலும் சரி, இல்ல 1 வீக்குக்கு போட்டாலும் சரி, இல்ல 1 இயருக்கு போட்டாலும் சரி. அது உங்க விருப்பம். நான் இங்க வந்து பெர் மந்த்துக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலா ஒரு 30K இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30K டிவைடட் பை 20 அப்படிங்கிறப்போ, அதில் 10% பார்த்தீங்கன்னா 3000 வரும். அதில் பாதி 5% பர் டே. அதாவது 5% வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. இனிஷியல் டேஸில் நான் இப்படி தான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது 5% அப்படின்னு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா 1500. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 1500 வந்து நீங்கள் எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம்? 20 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். 20 டைம்ஸ் வந்து நீங்கள் 1500 வந்து நீங்கள் லாஸ் பண்ணாலும் உங்களால் 20 ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். எப்படி? பர் டேக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி போகலாம். இதுவே நான் பர் டேக்கு வந்து 2 ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னுமே அதை வந்து ஒரு ட்ரேடுக்கு அப்போ எவ்வளோ 750 ரிஸ்க் எடுக்கலாம். நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய கேபிட்டலில் 2%. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கேபிட்டலில் ஒரு 2% எடுத்தோம் அப்படின்னா 600 வருது. இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் பையிங்கில் நம்ம ஒரு நிஃப்டி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லாட்டுக்கு வந்து 65 குவான்டிட்டி, ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம எஸ்எல் வச்சுட்டு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ, 20 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டார்கெட் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ நம்ம ரிஸ்க் 2%, ரிவார்ட் 4%. ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் எல்லாமே என்னுடைய கன்வீனியன்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ முதல்ல என்னென்னா, இந்த ஆப்ஷன் பையிங்கில் வந்து நமக்கு ஃபியர் ஏன் வருது அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இருக்காது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்காது. இன்றைக்கி எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோங்கிறதே தெரியாமல் போய் ஒரு பெரிய கேபிட்டலில் கொண்டு வந்துட்டு நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறது தான் பிரச்சனையே. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டல் இவ்வளோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம், அந்த ரிஸ்க் எடுக்கிறதுலேயும் உங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே இருக்கும். அந்த ட்ரேடு சக்ஸஸாக வரும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து கேபிட்டல் ஆட் ஆகும். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கேபிட்டலை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பட் பேசிக்காக நீங்கள் இந்த சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா? அந்த ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, உங்களுக்கு எமோஷனல் இங்கே கண்ட்ரோல் ஆகிடும். எமோஷனல் என்ன அப்படின்னா, இந்த 30K இந்த மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இப்போ தினைக்கே எடுக்கிற எல்லா ட்ரேடுமே லாஸ் ஆனால் தான் உங்களுக்கு 0 ஆகும். ஆனால் நீங்கள் அப்படியே ரீகால் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் ஆச்சா பாருங்கள். ஒரே ட்ரேடில் விட்டுருப்போம், இல்லை ஒரே நாளில் விட்டுருப்போம்,
ஒரு வாரத்தில் விட்டுருப்போம். ஓகேங்களா? ஸோ, அதுக்கு இது எவ்வளவோ பரவால்ல. அதனால இந்த மாரி விஷயத்த நீங்க அப்ளை பண்ணி, அதுக்கு இன்னும் இது மனி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஓகேங்களா? மனி மேனேஜ்மென்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அம் ப்ராப்பரான இடத்துல என்ட்ரி எடுக்கிறோமா அப்படிங்கலாம் இருக்கு. அது மத்த ஃபேக்டர்லாம் நீங்க அது வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. பட் நான் பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயமா மனி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. இப்போ பெர் டேக்கான ரிஸ்க் 5%, பெர் ட்ரேடுக்கான ரிஸ்க் வந்து 2%. ஸோ அப்படிங்கிறப்போ, இன்னும் கூட நீங்க இன்னொரு ட்ரேட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ பெர் டேக்கு வந்து 2 ட்ரேட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க போலாம். நீங்க 5 ட்ரேட்ஸ் கூட எடுக்கலாம். அது பிரச்சனை இல்ல. பட் கேபிட்டல் கம்மியா இருக்கிறதுனால, நீங்க வந்து ட்ரேட்ஸ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்வான்டட் ட்ரேட்ஸ நீங்க வந்து எடுக்கக்கூடாது. அன்வான்டட் ஆர் ரேண்டம் ட்ரேட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ப்ராஃபிட். சாரி, அன்வான்டட் ட்ரேட்ஸும், ரேண்டம் ட்ரேட்ஸும் நீங்க எடுக்காம இருந்தீங்களாலே, அதுவே வந்து ப்ராஃபிட்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, 9:15க்கு ஆரம்பிச்ச உடனே ஏதோ ஒண்ணு என்ட்ரி எடுத்துருவாங்க. அது ஃபர்ஸ்ட் கேண்டில் முடியறதுக்குள்ளேயே 2000, 4000 லாஸ் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த 4000த்த ரெக்கவரி பண்றதுக்கு டே ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க. இதுல எந்த லாஜிக்கையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எந்த சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஷூரா தெரியும். அ மார்க்கெட் எங்க போகும், என்ன நடக்குங்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி வேற ஒரு பொசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ அவசரப்பட்டு நீங்க முன்னாடியே போயிட்டு ட்ரேட்ல விழ வேணாம். பொறுமையா வெயிட் பண்ணி, நீங்க 10 மணிக்கு மேல, 11 மணிக்கு மேல எப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான பிரைஸ்க்கு வருதோ, அந்த டைம் நீங்க எடுங்க. அப்போ இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சக்சஸ்க்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சரி. மனி மேனேஜ்மென்ட் இதுதான் மனி மேனேஜ்மென்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இந்த மனி மேனேஜ்மென்ட் பொறுத்தவரைக்கும் நான் 1 மந்த்துக்கானது போட்டிருக்கேன். நீங்க இன்கேஸ் 1 வீக் போகணும்னா, அத அப்படியே டிவைடட் பை 5 போட்டுக்கங்க. 5 போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 6000 வரைக்கும் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பர்டன் அதிகமாயிடும். நீங்க 6000 தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 10 ட்ரேட் வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, 10 ட்ரேடு நீங்க எடுக்கணும். ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் நல்ல ட்ரேடா நீங்க சூஸ் பண்ணி எடுக்கும்போது, உங்களுடைய அக்யூரசி நல்லாயிருக்கும். 10 ட்ரேடு போறப்போ அதில பாதி தேவையில்லாத ட்ரேடா தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, ஆப்ஷன் பையிங்ல எல்லா நாளுமே நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அ ஐ ப்ரிஃபரபிள் டூ 20. அதாவது 1 மந்த்துக்கு இந்த பிளான் வச்சுக்கோங்க. இந்த இந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு, இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஒரு 50K இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போய் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? தென் இம்பார்ட்டன்ட் திங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மினிமம் 1:2 இருக்கணும். 1:3, 4, 5 அது பிரச்சனை இல்லை. பட் மினிமம் 1:2 இருக்கணும். 1:1 அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா, நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டார்கெட்டும் அப்படின்னு வரப்போ, நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ, அதை விட அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கணும். ஓகே, கம்மிங் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து 2 கேரக்டரை வந்து இன்வால்வ் பண்ணுறோம். ராமு, சோமு 2 பேர். ஓகேங்களா? ராமு அப்படிங்கிற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமே தெரியும். ஓரளவுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ட்ரேடிங் செட்டப்பு எல்லாமே அவர், அதாவது ஹை ப்ராபபிள் ட்ரேட் செட்டப் அவர்கிட்ட இருக்குது. ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. அவருடைய வின்னிங் ரேட் பார்த்தீங்கன்னா 70% இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடில் 5000 வருது, அப்புறம் 200 வருது, 600 வருது, 500 வருது, 6000 வருது, 150 வருது. தென் ஒரு ட்ரேடு 3000 லாஸ் ஆகுது, அப்புறம் ஒரு ட்ரேடு 8000 லாஸ் ஆகுது, அப்புறம் ஒரு ட்ரேடு 16000 லாஸ் ஆகுது. ஃபைனலாக ஒரு 10th ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2000 ப்ராஃபிட் வருது. ஸோ இதெல்லாம் நான் ரேண்டமாக போட்ட நம்பர்ஸ் தான். என்ன அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதை நான் சொல்ல வர பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எவ்வளோ வின்னிங் ரேட் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்கிறது தான் இங்கே முக்கியம். இப்போ ராமுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும்,
அவருடைய ப்ராஃபிட்ஸ்லாம் பாருங்க, ஒரு ஒரு ஆர்டராவே இருக்காது. மார்க்கெட் நமக்கு ஒரு நெனச்ச மாரிலாம் போகாது. அது ஓகே. பட் நமக்குன்னு ஒரு ஒரு பிளான் இருக்கணும். நமக்குன்னு ஒரு விஷயத்த இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, அதுக்கு ஒரு எம்ஆர்பி இருக்குமா? அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கா? இப்ப நாம இன்னைக்கு டேவுக்கு வரோம். ஒரு ட்ரேட்குள்ள வரோம் அப்படிங்கிறப்போ, நமக்கு ஒரு பிரைஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கும்போது, மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரப்போ நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா, நெகட்டிவா அது குடுத்துட்டு போயிடும். இப்போ உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, நெறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிளானுமே இல்லாம ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸ பத்தி யோசிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா ஸ்டாப் லாஸ் வராத வரைக்கும் நெகட்டிவ் வராத வரைக்கும் ஸ்டாப் லாஸ் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ப்ராஃபிட் பாட்டுல ஓடிட்டுருக்கும். நான் 2000, 2500, 3000 போயிட்டுருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரூ. 500 வந்தா போதும்னு நெனச்சு தான் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ஆனா 2500 போயும் புக் பண்ண மாட்டாங்க. அதான் போயிட்டுருக்கே, போகட்டும் அப்படிம்பாங்க. 2500, 3000 போறப்ப 4000 போகட்டும் அப்படின்னு இருப்பாங்க. 4500 அப்படியே போயிட்டு இருக்கப்ப, சரி 5000 தானே புக் பண்ணலான்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு 3500 வந்துரும். நல்லா புரிஞ்சுங்க, அவங்க ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்த்தது ரூ. 500 தான். மார்க்கெட் தேவைக்கு அதிகமாவே குடுத்துருச்சு. அத விட 5 டைம்ஸ் அதிகமாவே குடுத்தாலும், அவங்க புக் பண்றதுல ஒரு பிளானிங்கே இல்ல. ஏன்னா, ஒரே நம்பர்ஸ்ல மார்க்கெட் இருக்காது இல்லையா? மாறி மாறி போயிட்டே இருக்கும். பிரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். 3500 இருக்கும், 2000 இருக்கும், 2500 இருக்கும். நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து, ஏதோ ஒரு டார்கெட் போட்டிருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 4000லயோ, 4500 இல்ல 2500 அ டார்கெட் ட்ரிகர் ஆயிருக்கும். ஆனா, நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காத இருக்கிறதுனால, உங்க மைண்ட் ஆசிலேஷன்ல இருக்கிறதுனால, 2500ல புக் பண்ண உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா, ஆல்ரெடி 4500 பார்த்துட்டீங்க. ஸோ, நம்ம ஹியூமன்ல சைக்காலஜி எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு அமௌண்ட் வந்து மேக்ஸிமமா ஸ்க்ரீன்ல ஒரு ப்ராஃபிட்டா நீங்க பார்க்குறீங்களோ, அது வேணும்னு அடம் பிடிக்கும். ஸோ, அத நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது வந்து வெறும் பேப்பர்ல வந்த ப்ராஃபிட், ஸ்க்ரீன்ல வந்த ப்ராஃபிட். நீங்க புக் பண்ணாத வரைக்கும் அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ரூ. 4500 நான் பார்த்துட்டேன்.